இந்த ஒரு டைலாக் மட்டும்தான் எனக்கு என்ன தெரியும். என்னப்பா நீ சர்ச்சில் என்ன கேட்கல, சேர்ந்துவாதம் பற்றி. இது பண்டிகை நாட்கள் இருந்தால் அப்படிதான். இன்னொரு பண்டிகை நாட்கள் இன்னொரு விசேஷம் ஒரு பாதி இங்கே இருக்கு. கிளம்பி பிரயாணம் முடிஞ்சு நாங்கள் போகும்போது எல்லாம் வெளியே வந்துருக்காங்க. ஒரு விசேஷமா இருக்காங்க. இப்படிதான் கற்றுது. இதுல இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாராவது பிரேயர்னா அவங்களை பார்த்தா எங்களுக்கு ஓடி நம்பி இந்த பிரேயர் யாராவது வயசான வருவாங்க. அப்புறம் நினச்சிதான் இருக்கும்போது இந்த ஆன்மீகம் சொல்லிட்டு இந்த ரோமன் கேத்தலிக் அவங்க வந்து பிரேயர் பண்ணுவாங்க. அப்படி உள்ள வந்துட்டா போதும் அவங்க ரொம்ப நாள் பிரேயர் பற்றியே பேசுவாங்க. எப்பா எப்படா போவோம். எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, எப்படி ஞாயிற்றுக்கிழமை இடம் போகும்போது மாசத்துல ஒரு நாள் இங்கே ஒரு மாதத்துக்கு பிளாட்மில் கேட்டுட்டு போவார். நடந்து போவோம். பிரேயர் நிறைய இருப்பார். நான் பிரேயருக்கு வரணும்னா எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தருவோம். எங்கள் அப்பா நம்ம வாய்ந்தா எப்படி கடைசியில் என்ன பண்ண மாட்டேங்குது வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை இதுக்கப்புறம் நசிக்கப்பட்ட பிறகு கத்திரை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி சாப்பியில் போய் 3 மணி நேரம் என்ன பண்ணுறோம், தேய்ச்சி உடச்சிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு ஒரு பிரேயர்னா போதும். என்ன பண்ணியாச்சு, ஒரு போதும் ஓவரா என்ன பண்ணாது பூசிக்கிட்டா ஓவரா இல்லை. இப்படியே தான் பயிர்கள் இப்படிதான் வாழ்ந்தேன். ரசிக்கப்பட்ட பிறகு ஏஜுக்கு போயிட்டு மொத்தம் 4 சர்வீஸ். நான் 2வது சர்வீஸ் 5 மணி சர்வீஸ் கிளம்ப முடியாது. 2வது சர்வீஸ்க்கு ரைடு போடுவோம். எங்கள் கிளம்புவாங்க. 3வது சர்வீஸ்ல மெசேஜ் போய் உட்காந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, 6வது மிஸ் பண்ணிட்டாரு. வெயிட் பண்ணி 4வது சர்வீஸ்ல 6வது அட்டன் பண்ணிட்டு தரும். எப்படி 3வது சர்வீஸ்ல மெசேஜும் அந்த மெசேஜும் பாதி தான் போயிடும். 4வது சர்வீஸ்ல ஒடிச்சு பாவா ஆனா இது யார் கட்டாயத்தில் வந்துருக்க தேவனை தேடி ஓடி வருவது எவ்வளவு என்பது அவரை ருசி பார்த்த பின்புதான் ஓடி ஆரம்பிச்சதற்கு நேர காலம் தெரியல. எப்போ தூங்குற எப்போ எந்திரிக்கணும் தெரியல. 1 மணி நேரம் கண்ணு முடிச்சு பார்த்தது இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் லேட்டாக கிளம்புறோம். கிளம்புறது கரெக்டாக பீச்சோட போச்சோம். பீச்சோட ஃப்ரீயாக பார்த்தா பீச்சோட ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஸ்கூல் லீவா மொத்தம் 9 தான் இருக்கு. மணி 6 நிமிஷம் திருப்பியும் அவங்க சேர்த்து பாதி தூரம் போய் எம்ஜிஆர் சமாதிக்கு கூட போயிட்டு சரி வச்சுட்டு திரும்பியும் மோனோடு படியே ஓய்வு அப்படியே திரும்பி ஈஸியாக இருக்கு. நம்ம சந்தர்ப்ப காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒவ்வொரு சர்ச்சாக வச்சு இங்கே காணத்தூர் பிரயர் நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2வது வாரம் சனிக்கிழமை என்ன பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை கிளீனிக் எடுக்க மாட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு எது செகண்ட் வீக் தெரியாமல் நிறைய பேர் வராமல் சிலர் வராமல் போகிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த ஈடி பேர் எப்போ நடக்குது என்னன்னு தெரியும். அதை என்ன பண்ணிட்டோம், சரி நேரம் போனாலும் பரவாயில்ல, டயர்ட் ஆகுது ஆனால் பரவாயில்ல, ஈடி சர்வீஸ் முடிச்சுட்டு மொத்தம் 5 சர்வீஸ் முடிச்சுட்டு தான் இருக்குது. ஏன் இவ்வளோ அன்பு காயம் மூலமாக சில உறவுகள் சில ஊழியர்களும் வளர ஆரம்பிச்சு நிறைய ஆத்மாக்களை கற்றுக் கொண்டு வரும். பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் செய்வது இந்த பகுதியில் ஒரு ஊழியர் ஆயிரம் போன 2 வருஷத்துக்கு 6 வருஷம் அதை என்ன பண்ண முடியல, பண்ண முடியல. ஏன்னா வாரம் பண்ண முடியல. ஒரு மணி டயர்டாக அங்கேயும் பிரேயர் என்ன பண்ணுறது தெரியல. சில பிரேயர் ஷார்ட் விடாது. சரி இந்த வருஷம் என்ன பண்ணுவோம், மாதத்துக்கு ஒரு பிரேயர் ஐயோ நீங்கள் ஒரு விதமாக பண்ணல, ஒரு காரியங்கள் எதுவும் செய்யணும். ஆனால் அது தெரிய பண்ணுறது ஐயோ ஏன் இது ஒழிவு, ஏன் இந்த காரியம் இதே பெயர் என் சர்ச்சில் உட்காந்து இந்த மாலை பெயர் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி இது தேடி வரும்னா தேவன் ஏதோ திட்டத்தை வைக்கிறார். ஆனால் இல்லை ஐயா மற்றவர்களை தேவன் ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சபைகள் இல்லாத ஒரு வனாந்திர பகுதியாக செழிப்பான பகுதி தான். இதே தெருவிலேயே பக்கத்து தெருவிலேயே ஒரு சர்ச்சை
இந்த இடத்துல நல்ல பஸ் ஸ்டாண்டில் நிறைய சர்ச்சை கொடுக்கும். ஆனால் இருக்கணும் நீங்கள் கொண்டு வர இது ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் இப்போதைக்கு இல்லை, ஒரு நாட்கள் ஒரு நோக்கம் இல்லை. இருந்தாலும் மாலை நேரங்களில் வந்து நீங்கள் பாக்கியம் அலையிலுயா வாக்கியமான தேவ வார்த்தை கேட்கிற நீங்கள் விசேஷமான தேவனுக்கு ஒரு ஊழிய செய்து ஒரு காரியம் தெரியல. நான் நிறைய பேர் சபையில் அற்புதத்துக்காக வரவங்கிட்ட கேட்கறது, நீ ரெகுலர் சபைக்கு வருவியா, ஞானசாமி எடுத்து இதெல்லாம் கேட்கறது. நான் கேட்கிற ஒரே வார்த்தை ஊழிய செய்து. ஏன்னா தேவன் சொல்கிறார் வேலை மீதியா இருக்கு, அறுவடை செய்வதற்கு என்ன இல்லை. ஆட்கள் எல்லா விசுவாசம் யார் ஊழிய செய்யுது? நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோமா, ஒரு நல்ல ஒரு டாப் போஸ்ட் இருக்கிற 3 கம்பெனியில் வேலை செஞ்சேன். நான் 4 கம்பெனி, ஒரு கம்பெனி ஃபெவிகான்ன்ற ஒரு கம்பெனி, நல்ல பெரிய கம்பெனி. 2வது பெப்சிகோன்ற கூட்டிருக்கோம், பெப்சிகோ கூட்டிருக்கோம். 3வது பேண்ட் சாமியில் மாடலேஜ் ஒரு கம்பெனி. 4வது பார்க்க பெருமை ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி ஒர்க் பண்ணுறோம். அந்த கம்பெனியில ஒரு மாசம் நான் ஒர்க் பண்ணனா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு மாசம் ஒர்க் பண்ணனா எனக்கு சம்பளம் சில கம்பெனியில் 50,000, சில கம்பெனியில் 1 லட்சம், சில கம்பெனியில் 2.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கும். உலகத்தில் இருக்க ஒரு கம்பெனி அவங்ககிட்ட 1 மணி நேரம் வேலை செஞ்சா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, இவர்களெல்லாம் படைத்து ஆளுநர் சிஷ்டித்தவர் அவருக்கு 1 மணி நேரம் கொடுக்கிறது எத்தனை பெரிய என்பதை வேலை செய்யும் போது இந்த சந்தோஷத்தை காட்டிலும், மனிதனுக்காக வேலை செஞ்ச சந்தோஷத்தை காட்டிலும், தேவனுக்கு எப்போ நான் பணி செய்ய ஆரம்பிச்சோம். நான் முழு நேரம் மொழி வந்து ஒரு 5 வருஷம், முழு நேரத்துக்கு முன்பாக 5 வருஷம் சபை வச்சுக்கிட்டே வேலை செஞ்சேன். தொழுகை யோசிச்சு பாருங்க, அந்த ஊழியத்துக்கு பாதை தான். நீங்க எனக்கு பிறந்தது வெட்டப்படுறது இருக்கும், நீங்க எவ்வளவு ஊழியத்துக்கு காலையில் 4 மணிக்கு சொல்றீங்க, நேற்று நைட்டு 1 மணிக்கு படுத்து ஒரே நானும் ஊழியத்துக்கு வரேன், நானும் வர காணது ஒரு பெற்றோர் இதுக்கு மேலே நம்ம பிள்ளைகள் நம்ம செவிகளுக்கு கட்டுப்படுத்தலாம், நம்ம வார்த்தைக்கு கட்டுப்படுத்தலாம். நம்ம வார்த்தையை செவித்து கேட்கிறாங்க, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்க ஆசீர்வாதம் ஏதோ ஒரு குறையுதுன்னா நம்ம தேவனிடத்துல என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு கேப் வரும், ஏதோ ஒரு காரியம். அந்த கேப்பை நீங்க எப்படி ஃபில்ஃபில் பண்ணணும்? உங்க மனைவியோட நேசிக்கணும், உங்க கணவன் ஒன்று நேசிக்கணும், உன் குடும்பம் ஒன்று கூட இருக்கணும். நீ வேலை செய்ய பகுதியில் ஒரு முதலாளியோ சக தொழிலாளியோ உன்னோடு எப்படி நட்பா இருக்கும், இல்லை நீ செய்கிற பிசினஸ் எப்படி உனக்கு சாதகமாய் மாறும். இதெல்லாம் காரணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாங்க. நீ தேவனுக்கென்று ஒரு பணி செய்கிறே என்றால் தேவன் வானத்தின் பணிகளை உனக்கை தந்து வருவார். விசுவாசிக்கிறாமே சொல்லு. இந்த பணியில ஒன்னே ஒன்று பார்க்கக்கூடாது, பணம் பார்க்கக்கூடாது. 2வது பேர் புகழ் பார்க்கக்கூடாது. ஊழியத்தில் இன்னைக்கு அநேகர் ஊழியம் பண்றாங்க, பேர் புகழ். நான் யாருக்கு தெரியும், நான் மெசேஜ் கொடுத்தேன், நான் பாட்டு பாடினேன் தெரியுங்களா, செம்மையா இருக்கு, நான் மியூசிக் வாசிச்சிருக்கு தெரியுங்களா. தன்னை புகழாதபடி தேவ நாமமே புகழப்படுகிறது. தன்னை தாழ்த்தி அங்கு ஊழியம் செய்யும் பொழுது அங்கு தேவ வல்லமை வெளிப்படும். விசுவாசிக்காம சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்துக்கு நேரம் கடந்து போவோம். ஏசாயா 35:10 அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இடையில நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலம் தவிப்பு ஓடிவோம். விசுவாசிக்காம சொல்லுங்க. எப்பெல்லாம் தேவ சமூகத்தை தேடி ஓடி வருகிறீர்களோ, ஆமென். அன்பு சகோதர சகோதரி, நீங்க உலகத்தில் இருக்க என்டர்டைன்மெண்ட் சென்டர் கவனிங்க. உலகத்தில் இருக்கிற என்டர்டைன்மெண்ட் சென்டர்லாம் என்னன்னு ஒன்னு சொல்லுங்க.
சினிமா பொழுதுபோக்கு இடம், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற இடம் உலகத்தில் இருக்கிற சினிமா, கேம், விளையாட்டு சென்டர். விளையாட்டு சென்டர் தனியாக வந்து சேர்ந்து விளையாடுறது. மூணாவது என்ன இடம்? சுற்றி பார்க்க பீச் கீச்சு, ஒரு தீம் பார்க், இந்த மாதிரி ஒரு கிரௌட் சேர்ற ஒரு இடம். இதெல்லாம் போனால் இருதயத்தை சமாதானத்தை சந்தோஷத்தை உண்டு பண்ணும். உண்மைதான். அந்த இடம் எப்படின்னா, நீ அந்த இடத்துக்குள்ள இருக்கிற வரையிலும் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தான். அல்லேலூயா. சினிமாக்குள்ள இருக்கிற வரையும் தான் ஒரு சந்தோஷம். சினிமா விட்டு வந்தீங்கன்னா அதே நீ ஊட்டி கொடைக்கானல் கூட இந்த கிளைமேட்ல போயிட்டு நம்ம ஊட்டி கொடைக்கானல் ஜாலியாக இருக்கலாம். போயிட்டு வா. போய் அங்க இருக்கிற 4 நாள் 5 நாள் சந்தோஷம், வெற்றி, மகிழ்ச்சி, கொண்டாட்டம். ஆனா அதே வேலை, அதே பிரச்சனை. ஆனா சபை என்பது தேவ ஆலயம் என்பது எப்படின்னா, நீ உள்ள வரும்பொழுது உள்ள சந்தோஷம் இருக்காது. இங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கடத்தையும் பார்க்க மாட்டேங்குது. ஆனா நீ வந்துட்டு போன உடனே நீ எதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கியோ அந்த இதெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி காணணும். கரங்களை ஒரு நல்ல சத்தமா நீ சர்ச்சுக்குள்ள வந்து போகும்போது நீ வந்தது தெரியாது, போனது தெரியாது, உண்மையே அப்படியே உடம்பு டயர்ட் இருந்தீங்கன்னா சில பேர் நான் கொடுக்குற மெசேஜ் நல்லா இருக்கும். தூங்கின சர்ச்சுக்கு வராது. ஆனால் சபையில் வந்து மெசேஜ் கிடைக்கல, பயங்கரமான நல்ல தூக்கம் இல்லை, மெசேஜ் கேட்க முடியாது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இருக்கும், எண்ணங்கள்லாம் வெளியே இருக்கும். ஃபோனை சைடில் போட்டீங்கன்னா 10 பேர் எடுத்து பார்ப்பேன். ஏதாவது கால் வருதா ஞாயிற்றுக்கிழமை இப்படி யாருக்கா பண்ணுறான். ஆனால் எல்லாம் மிஸ் ஆகக்கூடாது. கால் வருது செக் பண்ணிப்பாரு, ஏதாவது அப்டேட் பண்ணுறது சும்மா செக் ஃபோனை செக் பண்ணுறது. எண்ணங்கள்லாம் வீட்டில் எப்போ போனாங்க. ஆனால் உள்ள பிரேயர் உள்ள இருக்கும்போது ஒரு சபைக்கு முதல் முறையாக வரும்போது ஆரம்பத்தில் ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம். அது நாளாக ஒரு சந்தோஷம் தெரியாது. ஏன் முதல்ல ஒரு சந்தோஷம் தெரியுதுன்னா, புதிதான ஒரு ஃபெலோஷிப், புதிதான ஒரு நட்புகள், உறவுகள், ஒரு குடும்பங்களை பார்க்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷம் இருக்கும். அதை முடிச்சு டெய்லி பார்க்க அதே பாஸ்டர் பார்க்க அதே விசுவாசம் மூஞ்சி பார்க்க நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். உள்ள வந்து நம்ம சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் நீ வந்து போற இடம் தேவஸ்தானம். விசுவாசி எல்லாமே சொல்லுங்க அல்லேலூயா. வந்து போற இடம் தேவஸ்தானம். நீ உள்ள இருக்கும்போது அது வேல்யூ உனக்கு தெரியாது, அது மகிமை உனக்கு தெரியாது. வீட்டில் போயிட்டு பார்க்கும் பொழுது, வீட்டில் அந்த வாரங்கள் முழுவதும் கடந்துக்கும் பொழுதுதான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் எவ்வளவு வேல்யூபிள் என்றோ, அது எவ்வளவு விசேஷம் என்றோ நீ காணப்படுறது. கண்களை கட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சுவாசியாமே சொல்லுங்க. வாழ்க்கையில கனவு, மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைய செய்யணும். ஒன்னே ஒன்று செலுத்துற ஊழியத்தை போற இடத்துல ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். அந்த ஊழியத்தை மொத்தமாக உனக்கு பேர் போய் வராமல் இருக்கலாம். ஆனால் அவன் கை கத்தர் மரத்திலிருந்து ஒரு உதவி கொடுக்கிறவர். அல்லேலூயா. அது கிருபையாய் மாறி நீ நினைக்கிறது, பார்க்கிறது எல்லா தகுதி இல்லாத உடனே எல்லாவற்றையும் தகுதிப்படுத்துகிறதா கரெக்டாக சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் விசேஷமான, அவர் அற்புதமான, அவர் ஆலோசனை, அவருடைய வழிகாட்டு. உன் பிள்ளைகளை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து வேதனையோடு கலக்கத்தோடு ஒரு சூழ்நிலை குறித்து வந்திருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற இடம் உங்களை நடப்படுத்துகிற இடம். விசுவாசிக்காம சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் எடுக்கிற முடிவு, சாட்சி கேட்டு நீங்க தப்பா முடிவு. சில பேர் சொல்லுவாங்க, இது செய்தி வந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணிட்டு போனேன், போன வீட்டில் ஒரு பெரிய செய்தி, அடுத்த நாளே ஒரு மாற்றம். கேட்டவன உங்களுக்கு என்ன இருக்கும்? அடுத்த முறை சர்ச்சுக்கு வரும்போது என் வீட்டில் மாற்றம் வரும். சண்டை போட்டு வந்த கணவன் போனவன சிரிப்பாக பார்ப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்க போவீங்க. ஏன்னா அவங்களுக்கு சாட்சி நடந்தது இருக்காது. தேவன் ஒருத்தர் செஞ்சு உங்களுக்கு சொல்வார்கள், அவர்களை காட்டி உங்களுக்கு விசேஷமாக சொல்வார். அல்லேலூயா. விசுவாசியாமே சொல்லுங்க. சபைக்குள்ள வந்து நிற்பது நித்திய அநேக போராட்டம், அநேக கசப்பு, அநேக நெருக்கம், இதெல்லாம் தாண்டி உள்ள வந்து அந்த வசனத்தை வசனத்தை படிப்போமா? ஏசாயா 35:10
நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி நீ எப்படிப்பட்டவர்களா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுக்கு வருவார்கள். எல்லாம் வந்து ஆராதித்து கையில கட்டி விட்டீங்களா? வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் விசுவாசிக்காம சொல்லுவேன். தேவன் ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிறாரா? அது நித்தியமாய் விசுவாசிக்காம சொல்லுவேன். அல்லேலூயா. அதனால ரொம்ப நித்தியம். இந்த உலகத்துல சொல்றது ஒரு என்டர்டெயின்மென்ட் வர மாட்டாங்க. ஒரு சிகரெட் அடிச்சு சந்தோஷமா இருந்தாலும் அந்த சிகரெட் கரைய வரும். தண்ணி அடிச்சா இருக்கணும் போதை தெரிய வரும். இவ்வளவுதான் சந்தோஷம் எல்லாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவார் என்றால் அது நித்தியமாய் நிலைத்திருக்கும். விசுவாசமே சொல்லுங்கள். அல்லேலூயா. நித்தியமே நிரந்தரம் நீதானே, நிறைவான தெய்வம் நீதானே, என் இயேசுயா நிறைவான தெய்வம் நீதானே. சொல்லுங்க. நித்தியமே நிரந்தரம் நீதானே, நிறைவான தெய்வம் நீதானே, என் இயேசுயா. உங்க வாழ்க்கையில சபைக்குள்ள வந்து ஜெபிச்சோம். நித்திய மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில் இருந்தா நீங்க செய்ய வேண்டிய காரியம் எடுத்து படிக்க. இயேசு 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. அதே வசனத்துல அர்த்தம் இருக்கு. யார் நித்திய மகிழ்ச்சியா? திரும்பி உன் பாவத்திலிருந்து திரும்பி, உன் பழைய வாழ்க்கையிலிருந்து திரும்பி, இச்சையான வாழ்க்கையிலிருந்து திரும்பி, உன் கோபத்திலிருந்து திரும்பி, உன் பிடிவாதத்திலிருந்து திரும்பி. அல்லேலூயா. சில இருப்பாங்க, நான் சில விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க, நான் இப்படிதான் கரெக்டா இருப்பேன், பேச மாட்டேன். சில பேர் கோச்சிக்கிட்டாங்கன்னா நான் எப்படி சண்டை பண்ண அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அப்படியே சில பேர் இருப்பாங்க கிறிஸ்துக்குள்ள வந்தது இருக்கும். என்ன சொல்லுவாங்க, நான் அப்படி இருந்தேன் அப்படி இருந்தா என்ன இருக்கும்னா அது பெருமையாகும். இயேசுக்குள்ள ஒன்றி தாழ்மையா இருக்கு, சிறுமையா இருக்கு பேசுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பழையவைகளை கழித்துதான் புதிய காரியங்களுக்குள்ள கொண்டு வருகிறார். அவன் நன்கு தெரிய மாட்டான். உங்களுக்குள்ள ஏதாவது சுபாவங்கள், பாவ சுபாவங்கள் கவனி, பாவ சுபாவங்கள், கோபங்கள், பிடிவாதங்கள் இன்னைக்கு நாங்கள் போய் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லாம் கிறிஸ்துவ எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கரைச்சி நீ தப்பா சொல்லாத வேலையை தப்பா சொல்றது வசனத்தை அவருக்கே கொடுக்கும். நல்லா ஜெபிப்பாங்க, சபையை நல்லா தாங்குவாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, வரதட்சணை வருது வருதை வரதட்சணை கேட்டு வாங்கி குடி கேட்ட நம்ம பேர் பரிசுத்த ஜனம், தேவனால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தர் உனக்கும் அவருக்கு பங்கு. இன்னும் பழைய சுபாவங்கள் என்ன பண்ணல, வரல. ஜாதி வேறு, நான் நாடாரு, நான் வண்டியாரு, நான் முதலியாரு. ஐயா இந்த ஜாதியில் நான் போட்டு எடுக்குமா? ஐயா பிசி எஸ்சி நாடாருன்னா யாரு கிடையாது. உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க சொல்லிட்டீங்க நாட்டு ஆளுங்க. விசுவாசிக்காம சொல்லுங்க. ஜாதியில எங்க பிறந்தது? சிவனுடைய நெத்தியில, குடும்பத்துல, வயிற்றுல, தொப்புள்ள, அழுக்குல, வேர்வையில, காலில், பாதத்துல.
அவங்க இதிகாசத்தை எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நான் நாடுறேன், நான் வன்னியர் முதலில் எப்ப இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகும் மீண்டும் பொண்ணுக்கு பார்க்கும்போது, பையன் பார்க்கும்பொழுது, வீட்டுல நல்ல காரியம் பார்க்கும்பொழுது, யார்கிட்ட பேசும்பொழுது, பழக்கும் பொழுது நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க எந்த ஊர் பாஸ்டர்? ஏன் கேட்கறாங்கன்னா, நீங்க எந்த ஊர் சொல்ற, நான் எந்த ஜாதி கண்டுபிடிச்சோம். நம்மளால கிறிஸ்து சரியான கிறிஸ்து. ஹalleluya. ஒரு பேர் வச்சுட்டு அவங்க பரவாயில்லை, நம்ம ஆளுங்கப்பா, நம்ம ஆளு என்ன செஞ்சு என்ன நம்ம யார் நம்ம நம்மளும் அவன் யாரோட சேர்றோம், தலையில இருக்கிறவங்க சத்திரிய சுத்திரியன் பிராமணன் இவங்க எல்லாம் மேன்மையா இருக்கணும். அவன் எழுதி வச்சுட்டாங்க. அவன் புரிய மாட்டேங்குது. நீ எந்த ஜாதியில இந்த இருக்கலாம், எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ, எப்ப அவர் ரத்தத்தை ருசி பார்த்தாயோ, எப்ப நான் புதிய சிட்டியா மாறியோ, அன்றைக்கே ஜாதி எல்லாம் போயிடுச்சு. விசுவாசிக்காம சொல்லுங்க. இன்னும் ஜாதியில இருக்கிறன்னா பாவமும் கூட இருக்கு, உன் முன்னோர் சாபமும் கூட இருக்கு. வசனம் சொல்லுதுமா, 7 தலைமுறை செய்த பாவங்கள் சாபங்கள் உன்னை தொடரும் சொல்லி. இன்னைக்கு வீடு வாசல் இல்லாம இருக்குன்னா என்ன அர்த்தம்? உன் தாத்தாவுக்கு தாத்தா பாட்டம் யாராவது என் எவனாவது ஒருத்தன் அவங்க வீட்டு வாசல்ல இன்னொருத்தர் வந்தான்னு சொல்லி சண்டை போட்டுப்பாங்க, இல்லை இன்னொருத்தர் வழியை குடிப்பாங்க, ஏதோ சண்டை போட்டுப்பாங்க இடத்துக்காக. அதனால சாப்பிட நம்ம வீட்டுல அவன் செஞ்ச பாவம் நமக்கு பிபி சுகர். அது பாஸ்டர் நான் கத்ரா மீட்கப்பட்டேன்னு எனக்கு இஸ்ரவேலுக்கு உண்டான சொல்றது இல்லை, மாதிரி இல்லை. தேவன் சாபத்தை என்ன பண்ணார்? சிலுவையில் முடித்த அவர் சாபமாய் மாறினார். வசனமா கரெக்ட். சாபத்தை முடிச்சார். நீங்க நம்மால் என்ன ஆகும்? நம்மால் யாரும் புரியல. பழைய ஜாதி, பழைய பிரச்சனை, பழைய சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்து என்ன ஜவான யாரும் மாறாது, வீட்டுல இருக்க மாறாது, அதே சண்டை. எங்கேயாவது மாமியார் குடும்பம் மாறி இருக்கா? இந்து ஸ்ரீயும் மாமியார் குடும்பம். கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட கிறிஸ்துவ ஜாதிக்கு என்ன இருக்கு? மாமியார் குடும்பம். ஐயோ நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்கேன், மாமியார் என்ன பண்ணாச்சு, நான் தாயை ஏற்றுக்கொண்டேன், மறுபடியும் நினைக்கிறேன். ஐயோ நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்கேன், அந்த பிள்ளை எவ்வளவு கொடுக்கப்படாச்சு, அது ஏன் பிள்ளை அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏன்? நான் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர். வீட்டுக்கு திருப்பி விசுவாசியாக சொல்லுங்க. நீங்க சிசி சர்ச்சில் உங்க ஐடி சொன்னாலும் அந்த அடுத்த மாசம் என்ன பண்ணுவீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அல்லேலூயா. இது நான் இம்ப்ளிமெண்டா இருக்கு. கர்த்தர் கொடுத்ததெல்லாம் பேசிட்டோம். நம்ம என்னைக்காவது பார்த்துக்கோமா? கிறிஸ்துவுக்காக பழையவைகளை விட்டு நீ திரும்பி வரும்போது கர்த்தர் சொல்றார், நித்திய மகிழ்ச்சி தலையில நிற்கும். அல்லேலூயா. கல்யாணம் நடக்கும் போதும் சாவு எடுக்கும் போது தான் நீங்க யாரு எங்க மரங்க என்ன முறை யார் எந்த இடத்துல இருக்கா, எங்க மரப்படி சாமி பக்கத்தா வடக்கு பக்கத்தா இருக்கும், கடல் பக்கத்துல தான் நிற்கும். பணத்தை திருப்புங்க, டான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. பணத்தை எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, வடக்கு பக்கமா போக கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாது, அப்படியே அவனாய் போயிடும். இதெல்லாம் யார் சொல்றது? ரட்சிக்கப்பட்ட நம்ம. ஆமா, இப்படி பண்றது எழுப்புதல் உலகத்துல வரத்தாங்க. நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற எழுப்புதல் மாற்றம் தான் உன் குடும்பத்தை மாறும், பிள்ளைகள் மாறுவார், உன் தேசங்கள் மாறுவார். விசுவாசமாக சொல்லுங்க. அல்லேலூயா. யார் இருதயத்தை புண்படுத்த நான் சொல்லுறது, சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க. ஆசீர்வாத நித்திய மகிழ்ச்சி தலைமை நிற்கும். யார் திரும்பி வருகிறவர். நான் இதுவரை இருக்கிற இன்னைக்கு மனமாக இருந்தாங்க, எனக்கு திரும்பி வரீங்களா? பழைய கோபம் பழிக்கு பழி வாங்குற பழைய உணர்வுன்னா இப்ப மாறி. எதுக்கெல்லாம் சண்டை கோவப்படுறீங்கன்னா இப்ப மாறி. கணவன் மனைவி சண்டை போட்டீங்கன்னா மாசம் எனக்கு பேச மாட்டேன், பேசாம இருக்கீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துவனுக்குள்ள இருக்குன்னா சண்டை வரலாம். அதாவது சண்டை கிடையாது, சண்டையில கிடையாது, சண்டை அதே போல
ஒரு வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். ஆனா புறஜாதி வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வித்தியாசம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில அந்த கஷ்டத்திற்கு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும். சில குடும்பங்களுக்கு பிரச்சனையோ மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அதுல வேலையா இருப்பாங்க, சொல்யூஷன் கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசும்போது மத்தவங்க மாற்றணும், இவங்க மாறணும், இவங்க இப்படி இருக்கு நினைக்காத, நான் மாறணும். இங்க யோசிப்பார், இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு ஊழியத்தை செய்தார். அந்த 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் இப்படியா இருக்கு. யாராவது குறை சொல்றாங்க, தன்னையே தாழ்த்தி அல்லேலூயா சீஷர்கள் காலில் கழுவி, ஆமென், அவர்களுக்கு பணிவிடை செய்து தோழனா நண்பனா யாரோ உலகத்தை படைத்தது. நீங்க நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு வாழ்க்கை, இன்னைக்கு ஒரு நமக்கு எப்படி ஒரே ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை, அதுக்கப்புறமேட்டு நமக்கு எப்படி இருக்கு பரலோக வாழ்க்கை. பரலோக வாழ்க்கை நிச்சயம் அது என்ன வாழ்க்கை, அதுதான் இயேசு வாழ்ந்தார். டிஃபால்ட்டா நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோக வாழ்க்கைனா இயேசு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது எந்த மாற்றம் இல்லை. ஆனா பரலோக வாழ்க்கை போவதற்கு முன்பாக இந்த பூமியின் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் சமாதானத்தை கற்றுக் அல்லேலூயா. இவ்வளவு நாளுக்கு இந்த போராட்டம், வருமானம் இல்லை, வேலை கஷ்டம். இன்னைக்கு உங்களுக்குள்ள நான் பேசின காரியங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த விஷயத்துல திரும்பாதபடி இருக்கீங்க, உள்ள வந்தோம் பாவத்தோடு இருக்கீங்க, திரும்பாதபடி இருக்கீங்க. தேவன் சொன்ன 10 கட்டளை இது மீறாதபடி மீறி கொண்டு இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமான செய்கிறீங்களா? தாய் தகப்பனை நடத்துறீங்களா? யார் ஒருவர் தாய் தகப்பனை நீ கனம் பண்ணலன்னா அதுக்கு என்ன காரணம்னா இருக்கலாம், அவங்க சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு 1000 காரணங்கள். நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் ஊழிய செஞ்சாலும் தேவனுக்கு என்னையே காணிக்கை கொடுத்தாலும் பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணாலும் தாய் தகப்பனை நீ கனம் பண்ணலன்னா தேவனுக்கு உனக்கு என்ன இல்லை, பக்தி இல்லை. விசுவாசிக்காம சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு பாதை இருக்கு, அது தாயின் படி. விசுவாசிக்காம சொல்லுங்க, தாய் தகப்பன் 1000 பாவம் செய்வோம், அவர்களை குற்றம் சொல்ல நம்ம யாரும் கிடையாது. நிறைய பேருக்கு சாப்பிடணும் தர்க்கம் தெரியும். சில பேர் அம்மா பத்தி குறைய சொல்ல மாட்டீங்க, ஆனா அப்பா பத்தி நிறைய குறை சொல்லுவீங்க. அதை ஏன் அவங்க அப்பா மோசமானவர், கத்தினே இருப்பார், திட்டினே இருப்பார். யார்கிட்ட? தாய் தகப்பனை குறித்து யாருக்காவது கூட சொன்னா உன் வாழ்க்கை சகிக்கப்பட்டு போகும். வசனம் சொல்லுது, யாருக்கு போதுமா எழுப்பில்ல, தாய் தகப்பனை குறித்து ஒருவர் அவர் தப்பே செய்யும். நோவா முடிச்சுட்டு படுத்து போதையில துணி விளக்குன்னு தெரியுது. அவன் உள்ள வந்துட்டு அவன் அண்ணன் போய் சொன்னான், அப்பா அவ்வளவுதான். அவன் நிர்வாணத்தை பார்த்து மூடி போயிருக்கலாம். அவன் போய் அவன் சகோதரன் சொன்னதே அவன் சபிக்கப்பட்டு போனான். எது நடந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, வாய்ப்புகள் கிடைக்கும் போது தாய் தகப்பனை என்ன பண்ண கனப்படுத்த சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னொரு கொஞ்ச காலகட்டங்கள் அந்த உறவு போயிடுச்சு. நான் எனக்கு 44 வயசு ஆகும். 40 வயசு கடந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த 4 வருஷத்துல நான் நேசிச்சவங்க, நான் பார்த்து ரசிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்னோட இல்லை. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் கடந்து போயிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்கெல்லாம் எங்க தாத்தா இருந்த, பெரியப்பா இருந்த, எங்க அப்பா கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. பாட்டி கூப்பிட்டவங்க காணும். இன்னைக்கு நம்ம தாத்தாவும் 40 வயசு கண்டாவே நம்ம தாத்தாவும் நம்மளுக்கு நம்ம யாரும் பார்த்தோமோ அவங்க நம்மளோட இல்லை. சில ஊழியர்கள் சித்த மறுத்து போறாங்க. அப்ப நம்ம பார்க்கிறவங்க ஒரு நாள் நம்மளுக்கு போயிட்டே இருப்பாங்க. உன்னோட பழகிற கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. இருக்கிறவர்கள் தேவான் ஒவ்வொரு குடும்பத்துல பிரதிபலிக்காக விசுவாசியாக சொல்லல. அல்லேலூயா. நிறைய பெற்றோர்கள் பிள்ளையை நம்மளுக்கு சரி பிள்ளையை என்ன தாய் பிள்ளை தான். ஆனா பிள்ளை தாய் பிள்ளை ஆசிரியர், பிள்ளைங்க தாய். அல்லேலூயா. விசுவாசியாக சொல்லு. ஆனா தேவன் கொடுத்த ஒரே அதிகாரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கிற சில நேரங்களில்
சொல்லி சபிச்சிருப்பாங்க. நீனா உருப்படவே மாட்டடா. ஒரு வார்த்தை தான் அந்த பிள்ளை வாழ்க்கையில் உருப்படாம போகும். அந்த வேலையில் இல்லை. அந்த காலத்துல பெற்றோருக்கு ஆசீர்வாதம் வாங்குவதற்கு பெற்றோர் ஐஸ் குடிச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுவாங்க? பெற்றோர் ஐஸ் குடி வாங்கி பாருங்க. உங்களுக்கு ஒரு தாய் தகவல் இருக்கிறாங்க, உடனே அவங்க மனசு செய்வதற்கு திரும்பி கொண்டு போவாங்க. உறவுகளை நீ பிரிந்து வாழ்கிறதா அவரோட சேர்ந்து வாழ்வதற்கு உங்க வாழ்க்கை திரும்பி தேவன் எதை இருக்கிறாரோ அதை உன் வாழ்க்கையில அதை தவறு என்று பாவம் என்று உனக்கு நிறைய பேர் பாவம் என்று நினைக்கிறது. தனி கொடுத்து வாழ்வதை பாவம் என்று நினைக்கிறது. பிரித்து வாழ்வது பாவம் என்று நினைக்கிறது. தயவு செய்வது பாவம் என்று நினைக்கிறது. நீ இப்படிப்பட்ட பாவங்கள் செய்ததால் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை அடைந்து நீ கர்த்தர் உங்களோடு பேசுவது மீண்டும் நீங்க இன்னைக்கு மனம் திரும்பி உள்ள வருகையில் இருக்கிறார். இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. அல்லேலூயா. இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு வசனத்தின் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் நிற்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி சந்தோஷ மகிழ்ச்சி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் தவிர்த்து ஓடி எந்தெந்த இடத்துல சஞ்சலத்தில் தவிர்த்து கொண்டு எந்தெந்த இடத்துல மன கஷ்டத்தை எந்தெந்த இடத்துல என்ன செய்ய தெரியாது கர்த்தர் மகிழ்ச்சி இந்த நாள் கொடுக்க ஆயத்தமாக ஓடி எழுந்து உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் தேவையில்லாத காரியம் ஏதாவது இருக்கிறது. நீ உலக அழிவதற்கு உண்டான சூழ்நிலையில் நடந்து கொண்டு மூன்றாவது உலக போர் வருவதற்கு உண்டான மணி இன்னைக்கு காலையில் அடிச்சாச்சு. ஈரான் இஸ்ரேல் மேல இன்னைக்கு போர் தொடுத்திருக்காங்க. கடைகாலையில் இன்னைக்கு பங்கு சந்தையில் உலக நாடு பங்கு சந்தையில் சரிவடைஞ்சிச்சு. இன்னைக்கு காலை நடந்த இதோடு இருந்துவாங்க. இது ஒரு பெரிய தாக்கத்தை இஸ்ரேல் மீது ஈரான் பண்ணதுனால ஈரானுக்கு விரோதமாக அமெரிக்க நாடுகள், அமெரிக்காவுக்கு விரோதமாக ரஷ்ய நாடுகள் எழுப்பும்படியாக ஒரு பெரிய விலைவாசி அந்த ஊர்ல போர் நடந்தா நமக்கு என்ன அங்க நடந்தா விலைவாசி தங்கமும் பெட்ரோலும் இருக்கிற விலையை காட்ட டபுளாய் மாறும். நமக்கு அந்த சூழ்நிலை தான் துதிக்கும். இயேசுவே சூழ்நிலை மாறணும். அவர் வருகை மிக சமீபமா இருக்கும். இன்னைக்கே நீங்க உங்க வாழ்க்கையை மாத்தினீங்கன்னா உங்க பிள்ளை வாழ்க்கையை ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். உங்க குடும்ப வாழ்க்கையை ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். எல்லாம் துதிப்போமா? வாழ்கின்றேன்
தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே பெருமை செல்வமெல்லாம் பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றொன்றே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே 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 அடிமை நான் ஆட்கொள்ளும் கண்களை மூடி என்னை புதிய மனிதரை மாற்றப்பா என் ஜீவனத்தில் திரும்பி வருகிறதை பாருங்கள். தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆட்கொள்ளும் தேவ பிரசன்னத்தின் பொழுது இங்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் அவர் தலைமையில் நித்திய மகிழ்ச்சி நிலைத்திருக்க முடியாது. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போக முடியாது. சமாதான மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலைத்திருக்க முடியாது. அபாயங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர் செய்கிற பிசினஸ், தொழில், வியாபாரம், வேதத்தை ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்பா ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். எந்த பலவீனங்கள் சகித்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறது பிதாவே. எல்லாத்தையும் சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் இருக்கிற நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நன்மையும்